friends, welcome to daily fish recipes. நம்ம இன்னைக்கு வந்து bread halwa எப்படி செய்யலாம்னு பாப்போம். bread halwa பாத்தீங்கன்னா செம டேஸ்டியான ரெசிபி இது. ஓகேங்களா? சோ நம்ம எப்படி செய்யலாம்னு பாப்போம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4 bread எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? இந்த 4 பீஸ்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஓரமா இருக்குல்ல பீசஸ் இந்த brown கலர்ல இருக்கும்ல அது எல்லாமே வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா? நமக்கு வந்து உள்ள இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் பீஸ் மட்டும் தான் வேணும் நமக்கு. சரிங்களா? சோ அந்த ஓரமா brown கலர்லாம் வந்து எடுத்துடுங்க நைஃப் வச்சு. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குறுக்குல வந்து கட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இத வந்து ஃப்ரை பண்ண போறோம். சரிங்களா? சோ குட்டி குட்டி பீஸா இருந்தா நமக்கு வந்து வாட்டமா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமா ஃப்ரை ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம கட் பண்றோம். சரிங்களா? சோ இதையும் வந்து திரும்பவும் குட்டியா வேணும்ன்றதுக்காக நான் வந்து இத வந்து 2 பீசஸா போடுறேன். ஒரு ட்ரையாங்கிள் வந்து இன்னும் 2ஆ வந்து கட் பண்ணி தூள் தூளா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வெச்சிக்கிறேன். சரிங்களா फ्रेंड्स? இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு pan வெச்சுக்கோங்க. நான் வந்து இதல வந்து 3 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்றேன். ஓகேங்களா? கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டு நம்ம ஆயிலும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம கீயே மட்டும் கூட நம்ம வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா? நிறைய கீ யூஸ் பண்ண பிடிக்கல அப்படினா கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு ஹீட் ஆன பிறகு நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பீசஸ் அது எல்லாமே வந்து இந்த pan குள்ள போடுங்க. ஃப்ளேம் நல்லா ஸ்லோவா வச்சிட்டு பொறுமையா வந்து நம்ம வந்து இப்ப ஃப்ரை பண்ணனும். நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணனும். சரிங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஆயில்ல கூட நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரியே நம்ம செய்யலாம். நம்ம எப்படி வடை சுடுவோம்ல pan நிறைய ஆயில் ஊத்தி அந்த மாதிரியே ஃப்ரை பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரியும் செய்யலாம். அது மாதிரி பண்ணீங்கனாலும் நமக்கு வந்து டேஸ்டியா தான் இருக்கும். இப்போ வந்து நான் வீட்ல பண்றதுனால ஆயில் வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த மாதிரி கொஞ்சமா வந்து கீயும் ஆயிலும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் மிடில்ல ஆட் பண்ணி பொறுமையா ஃப்ரை பண்ணிட்டே வந்தோம் அப்படினா நமக்கு வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல வரும். சரிங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நான் பொறுமையா ஃப்ரை பண்ணிட்டே வரேன். फ्रेंड्स இப்ப பாருங்க நல்ல கோல்டன் கலர் வந்திருக்குல நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இப்ப நல்ல சாஃப்ட்டா அந்த bread வந்து நல்ல ஹார்டா கிறிஸ்பியா இந்த மாதிரி வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொறுமையா ஸ்லோவா ஃப்ளேம் வச்சு வறுத்துட்டே வரணும். சரிங்களா? இப்போ நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு பிளேட்ல வந்து இத வந்து மாத்தி வெச்சுக்க போறேன். சரிங்களா? திரும்பவும் நம்ம ஒரு pan வைக்கணும். ஒரு க்ளீனான ஒரு pan வைங்க. வெச்ச பிறகு அதுல வந்து நான் வந்து 1.5 கப் பால் எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? பச்சை பால் காய்ச்சாத பால் எடுத்துர்க்கேன். சோ இப்போ வந்து அந்த பாலை வந்து நான் இதல வந்து ஊத்த போறேன். ஊத்திட்டு நம்ம வந்து இது பால் வந்து அடி பிடிக்கும் இல்லீங்களா? அதனால நம்ம கொஞ்சமா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டே இருங்க. அப்ப நமக்கு வந்து கடாயில வந்து அடி பிடிக்காம வரும். சரிங்களா? பால் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ ஃப்ரை பண்ண பிரெட்ட வந்து இந்த பால்ல வந்து நம்ம சேர்க்க போறோம். சரிங்களா? பால்லே வந்து இந்த பிரெட்ட வந்து நான் வந்து நல்லா வேக வைக்க போறேன். ஒரு சிலர் வந்து தண்ணி ஊத்தி வேக வைப்பாங்க. நம்ம பால்ல வேக வைக்கும்போது தண்ணி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சோ அதனால நல்லா பால் வந்து கொதிச்ச உடனே நம்ம வந்து பிரெட்ட சேர்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க பால் கொதிச்சு வருது. சோ இப்போ வந்து நம்ம பிரெட்ட வந்து ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பிரெட்ட வந்து இதல கொட்டிடலாம். இதல போட்ட பிறகு நான் என்ன பண்ணும்னா இந்த பிரெட் வந்து இதல இருக்கிற பால் எல்லாமே வந்து உறிஞ்சிக்கும். சரிங்களா? சோ உறிஞ்ச உடனே இந்த பிரெட் வந்து நல்ல சாஃப்ட்டா ஆகும் நமக்கு. சரிங்களா? நமக்கு வந்து நல்ல நம்ம நீங்க பிரஸ் பண்ணீங்க குத்தி விட்டீங்க அப்படினா தூள் தூளா ஆகும். அந்த மாதிரி நம்ம நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. அந்த பால்ல வந்து நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே கீல வந்து ரோஸ்ட் பண்ணதுனால செம டேஸ்டியா இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகுது இல்லீங்களா? கொஞ்சம் நல்லா அழுத்துற மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா எல்லா பாலையும் வந்து உறிஞ்சிக்கும். பட் ஆனா வந்து எல்லா பிரெட்டும் வந்து நல்ல ஸ்மாஷ் ஆயிட்டு சாஃப்ட்டா ஸ்மூத்தா ஆயிடும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா பாலும் உறிஞ்சிட்டு 1-2 வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து bread halwa. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சில பீசஸ் இருக்குல்ல இது வந்து நம்ம அப்புறமா லாஸ்ட்ல நம்ம கலரும்போது நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ திரும்பி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம பால் ஊத்தலாமா நீங்க கேட்டிங்கனா வேண்டாம். நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணிட்டோம்ல அப்பவே bread நல்லா குக் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் குக் பண்ணனும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பால்ல ஊத்துன உடனே அந்த டேஸ்ட்காக தான் நம்ம பால் வந்து போடுறோம். சரிங்களா? அது வந்து கொஞ்சம் வேகும்போதே கொஞ்சம் உடனே வந்து வெந்துரும் பால்ல குக் ஆயிடும் நம்ம bread. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கலரி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்க கூடாது.
சரிங்களா. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், நமக்கு பரட்டுறதுக்கு வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஓகேங்களா. 4 ப்ரெட்டுக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்தேன். அந்த சர்க்கரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கும்போது இப்போ வந்து நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அல்வா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். நம்ம இப்போ வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கலரி விடும்போது எல்லா ப்ரெட்டும் வந்து ஸ்மாஷ் ஆகிட்டு சாஃப்டாக ஆகிடும். கொஞ்சம் கை வலிக்கும் தான், தொடர்ந்து கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். சரிங்களா. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கடாயில் வந்து ஒட்டிகிட்டு இருக்குல்ல நம்ம பேனில். ஸோ இந்த மாதிரிலாம் ஒட்டாமல் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து சுருண்டு வரும். திருப்பி போட போட கீழே ஒட்டாத மாதிரி சுருண்டு வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நெய் கொஞ்சம் விட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும். சரிங்களா. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம வந்து இந்த மாதிரி கலரி விட்டுட்டே தான் இருக்கணும். சரிங்களா. அப்போ வந்து நம்மளோட பிரெட் பீசஸ்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் போக போக தெரியும் பாருங்கள், நல்லா சுருண்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்து வருதில்ல. நம்ம பரட்டி போடும்போது கீழே வந்து அடி பிடிக்காமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். சரிங்களா. இப்போ நான் இதை திருப்பி போடும்போது கீழே வந்து இப்போ பாருங்கள், தவாவில் கீழே வந்து ஒட்டாமல் வருது இல்லைங்களா. இப்போ இது வந்து சேர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அல்வா பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜஸ் நம்ம வந்து பேனை வந்து ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ்வை. ஓகேங்களா. ஏன் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம பேனை வந்து இப்போ ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணலை அப்படின்னா ரொம்ப வந்து தீர்ந்து போயிடும், ஸ்டேஜ் பதம் மாறிடும். சரிங்களா. அதுக்காக தான் ப்ரௌனாக மாறிடும். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ வந்து நல்லா உருகுன உடனே நம்ம என்ன பண்ணலான்னா, கேஷ்யூ நட் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ கேஷ்யூ வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்து செவந்துடுச்சு. இதை எடுத்து அப்படியே நம்ம அல்வா செஞ்சோம்ல அந்த பேனில் ஊற்றிட்டு நல்லா திருப்பி விடுவோம். சரிங்களா. திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளேம் வந்து ஆனில் வச்சுக்கோங்க நம்ம வந்து கீ ஆட் பண்ணும்போது. சரிங்களா. அப்போ தான் வந்து இந்த அல்வா வந்து இந்த கீ எல்லாம் உறிஞ்சிக்காமல், ஓகேங்களா, நமக்கு வந்து மேலேயே இந்த கீ வந்து இருக்கும். இப்படி நான் வந்து இப்போ திருப்பி போடுறேன் பாருங்கள், பேனில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நமக்கு சரியான கரெக்டான பதம். சரிங்களா. தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டு நான் இதை போடுறேன் அப்படின்னும் போது இதை அப்படியே விழுந்துட்டு என் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை. என் ஸ்பூனில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம செஞ்சது கரெக்டான பதம்னு அர்த்தம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.